வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். மூச்சு பிடிப்பு நீங்குவதற்கு இயற்கையாக மருந்து மாத்திரைகளே இல்லாமல் இயற்கையாக நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உபகரணம் இருக்குது. அதுக்கு பேர் கப்பிங் அப்படின்ட்டு பெயர். இதோ பாருங்க, இது போல் இது விலை மலிவு தான், 100 ரூபா கிட்டத்தட்ட இருக்கும். இதை இப்படி திருவினா இது வெளியில் வருது, இது திருவினா உள்ளே போகும். கிளாக் வைஸில் ஆணி கிளாக் வைஸில் திருவினா இப்படி போகுது. இப்போ இந்த வெற்றிடம் அந்த சதைப்பகுதியை தூக்கி நமக்கு அங்கே இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி மூச்சு பிடிப்பிலிருந்து நீக்குது. இதுதான் இதில் உள்ள தத்துவம். வேறு இதில் மருந்தோ மாத்திரை எதுவுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப விலையும் மலிவாக இருக்குது. அக்கு ப்ரெஷர் விற்கக்கூடிய கடைகளில், பெரிய நகரங்களில், சென்னை, கோயம்புத்தூர், இந்த மதுரை ஆகிய அது மாதிரி நகரங்களில் இது கிடைக்கும். வாங்கி ஒவ்வொரு வீட்லையுமே இதை வச்சுக்கிறது ஒரு டாக்டர் உங்களுக்கு இருக்கிற மாதிரி. மருந்து மாத்திரையை நீங்கள் மூச்சு பிடிப்புக்காக சாப்பிடக்குள்ள மறுநாள் உங்களுக்கு உணர முடியும். ஒரு அல்சர் மாதிரியோ உணவு குழாயில் எரிச்சல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அது மாதிரிலாம் விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக இது போல் ஒரு உபகரணத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது போல் 2 தேவைப்படும். ஒரு எந்த இடத்துல பிடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல ஒன்றும், அதுக்கும் பக்கத்தில் ஒன்றும் வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஐயாவுக்கு இந்த இடத்துல பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த இடத்துல இதை வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே இது மட்டமாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். அப்படியே கொண்டுட்டு போயிட்டு வச்சுட்டு கடிகார முள் சுழலும் திசையில் சுழல்றேன். கிளாக் வைஸில் சுழற்றக்குள்ள அந்த தசை அது மேலே லிஃப்ட் ஆகி வரும், இதில் மாட்டிக்கும். இப்போ இப்படி ஆட்டினாலும் ஆடாது, வராது, ஸ்ட்ராங்காக இருக்கு. அடுத்ததை எடுத்து இதுக்கு பக்கத்தில் வைக்கணும். வச்சு அதையும் அது போல் முதல்ல மட்டமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வச்சுட்டு கிளாக் வைஸில் சுற்றணும். சுத்தக்குள்ள தசையை மேலே தூக்கிட்டே வரும். பாருங்கள், இந்த ஏரியாவில் பாருங்கள், பிளாங்காக இருந்தது, சதை மேலே தூக்கிட்டே வருது. இது மாதிரி டைட் வச்சுட்டு, மீடியமான டைட் இருந்தால் போதும். ஒரு 5லிருந்து 10 நிமிடம் வரலையும் அப்படியே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதை தட்டினா கூட வெளியில் வரல, அசைச்சா கூட வரல, அப்படியே இருக்குது. 5 நிமிடத்துக்கு பிறகு அல்லது 10 நிமிடத்துக்கு பிறகு எதிர் திசையில், ஏற்கனவே சுற்றுனதுக்கு எதிர் திசையில் சுற்றி தான் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் அப்படியே எடுத்துடக்கூடாது, இது மாதிரி ரிலீஸ் பண்ணணும், பண்ணிட்டு எடுத்துடணும். இது போல் ஒரு நாளைக்கு ஒரு முறை செஞ்சுட்டு இதை முடிச்சிட்ட பிறகு அந்த இடத்த நம்ம நல்லா தேய்ச்சி விடலாம். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். 2 நாள் செஞ்சக்குள்ள சரியாக வந்துடும். நன்றி. வாழ்க நலமுடன்.